நமஸ்காரம். வெண்பொங்கல் சட்னி பண்ண போகிறேன். அதுக்கு எவ்வளோ அளவுங்கிறது காமிக்கிறேன். இப்போது அரிசி இதால் ஒரு டம்ளர் எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் பயத்தம்பருப்பு இதில் பாதிக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துட்டு இருக்கேன். இதை நன்னா இல்பச்சட்டியில் போட்டு கொஞ்சமாக வறுத்துன்ட்டு இதில் போட்டு களைஞ்சு குக்கரை அடுப்பில் வைக்கணும். அது இனிமேல் காமிக்கிறேன். கொஞ்சம் பயத்தம்பருப்பு இல்பச்சட்டியில் போட்டு லேசாக வறுத்துட்டு அந்த அரிசியில் போட்டு நல்லா களைஞ்சிட்டு அப்புறமா பொங்கலுக்கு தேவையான உப்பு பெருங்காயெல்லாம் போட்டு குக்கரில் வைக்கணும். நான் அது மூடும்போது காமிக்கிறேன். பயத்தம்பருப்பு லேசாக வறுத்துட்டேன். அதை எடுத்து இந்த அரிசியில் போட்டு களைஞ்சி வைக்க போகிறேன். இந்த டம்ளர் தான் அளவு. இதால் தான் அரிசியும் பருப்பும் போட்டேன். இதால் 6 டம்ளர் தண்ணி அதில் குக்கரில் விடுறேன். அப்போதான் நல்லா குழசலாக வரும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். இந்த இதில் குக்கரில் உப்பு, கொஞ்சமாக பெருங்காய பொடி, அப்புறம் ஜீரகம் கொஞ்சம், அதை ஒரு கலரி விட்டுட்டோம்னாக்கா அந்த உப்பு லெவலாக இருக்கும். குக்கர் இப்போ முடியாச்சு. ஒரு 5 இல்லாட்டா 6 விசில் வந்தோடனே குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு மீடியமாக வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் சட்னி அரைக்க போகிறேன். 1/2 மூடி தேங்காய் எடுத்துகிட்டு இருக்கேன். கட் பண்ணி போட்டுருக்கேன். துருவி கூட எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். சின்னதாக இருந்தால் இன்னும் 1 வச்சுக்கலாம். பெருசாக இருக்கிறதுனால 2 எடுத்துகிட்டு இருக்கேன். உடச்சக்கல்ல டம்ளரில் பாதி எடுத்துகிட்டு இருக்கேன். இதெல்லாம் போட்டு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு தாளித்து கொட்டணும். தேவையான அளவு தேங்காய் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். அரைச்சிட்டு காமிக்கிறேன். சட்னி ரெடி. அதுக்கு தாளிச்சு கொட்டிட்டேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு வத்த மிளகாய் போட்டு தாளிச்சு கொட்டிட்டேன். இப்போ ஜீரகமும் மிளகும் தாளிச்சு இந்த பொங்கலில் கொட்டணும். அவ்வளோதான். பொங்கல் சட்னி ரெடி. இல்பச்சட்டியில் நெய் விட்டுருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அதில் மிளகு 1/2 ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன். அது வெடிக்கும். கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க யார் பண்ணுறதா இருந்தாலும். அப்புறம் ஜீரகம் 1 ஸ்பூன், நல்ல வாசனையாக இருக்கும். ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டு அது வெடிச்சு கொஞ்சமே இருந்தால் போதும். அப்புறம் செவந்து கருகி போயிடும். இதை எடுத்து பொங்கலில் கொட்டிடணும். அவ்வளோதான். மிளகு ஜீரகம் தாளிச்சதை பொங்கலில் போட்டுட்டேன். இப்போ இன்னும் கொஞ்சம் நெய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டோன்னா இன்னும் பொங்கல் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நான் இன்னும் கொஞ்சம் நெய் விட போகிறேன். இப்போ கலரி விட்டோன்னா சூப்பராக இருக்கும். பொங்கல் ரெடி. சட்னி ரெடி. சூப்பரான பொங்கல் சட்னி ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.